கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்றால், ஆண்டவராகிய தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. இதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அருமையானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல். காயின் ஒரு விவசாயியா இருந்து பயிரிடுகிறவனா இருந்தான். அடுத்து ஆபேல் ஒரு மேய்ப்பனா இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தேவன் 2 பேருடைய வேலையும் ஆஸ்வதித்தார். தங்களை தேவன் ஆஸ்வதித்தபடினாலே அந்த ஆஸ்வதித்தின் ஒரு பங்காக தேவன் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அந்த காலத்துல காணிக்கை என்பது சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். அது எதை காட்டுகிறது என்றால், தேவனை ஆராதிக்கிற ஒரு செயலை காட்டுகிறது. எனவே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் குறைவுகளை கொண்டு வந்து தேவனுக்கு படைத்தார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வரும்போது காயின், வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். 2ஆம் வசனம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுவனா இருந்தான். 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் விவசாயம் இருந்தபடினால தன்னிடத்தில் உள்ள கனிகளை சிலவற்றை அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிள் பிரகாரமாக சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், சில கனிகளை கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபேல் பைபிளை சொல்லுகிறது, தன் மந்தையின் தலையீற்றுகளில், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன், பெஸ்டா சிறந்தவைகளை கொண்டு வந்து அவன் படைத்தான் என்று சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் மனதார ஆஸ்வதித்து அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையும் அவனையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார், நிராகரித்து விட்டார். நமக்கு இதனுடைய ரகசியங்கள் என்ன காரணமா இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பொதுவாகவே எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரணம் என்னவென்றால், ஆபேல் காணிக்கை கொண்டு வரும்போது அந்த ஆடு, அதாவது தன்னுடைய தலையீற்றுகளில் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று சொல்லக்கூடிய அந்த தலையீற்றை கொண்டு வந்தான் இல்லையா, அதுல ரத்தம் இருக்கிறது, பிளட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். சரிங்களா? காயின் கனிகளை கொண்டு வந்தான் அல்லது வெஜிடபிள்ஸை கொண்டு வந்திருப்பான். அதுல ரத்தம் இல்லை. அதனால ஆண்டவர் ரத்த சம்பந்தப்பட்ட பலியை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அந்த சாக்ரிஃபைஸ, அந்த காணிக்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஃபியூச்சர்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக அவர் மாறப் போகிறார் என்ற அடையாளத்தோடு கூட ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பொதுவாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். இது உண்மையான ஒரு பதில் தான். ஆனாலும் இதில் இன்னும் சில ரகசியங்கள் இருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் படித்து பார்க்கும் பொழுது இதை குறித்து புதிய ஏற்பாடுல என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்ப்போமானால் தான் தேவன் ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். வேதத்துல நாம் பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த வசனத்தின்படி எபிரேயருடைய ஆசிரியர் தொலைநோக்கு பார்வையோடு கூட அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே ஆபேல் அந்த காணிக்கையை செலுத்தினான். முதல் அவன் அந்த காணிக்கைகளை செலுத்தின பொழுது அதனுடைய செயல் எப்படி இருந்தது என்றால், ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதாக அவன் செய்யவில்லை. பை ஃபெய்த், விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு, தேவன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த பலி அவன் செலுத்தினான். தேவன் அதை பார்த்தார். ஆனால் காயின் தன்னுடைய உள்ளத்துல ஏதோ சிலவற்றை கொண்டு வரலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டு எந்த ஒரு நம்பிக்கையும் தேவன் மேல இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் அதை செலுத்தினான் என்று இந்த வசனத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்முடைய முகத்தை அவர் பார்ப்பதில்லை, நம்முடைய இதயத்தையும், நம்முடைய இதயத்தின் எண்ணங்களையும், நம்முடைய நோக்கங்களையும், நம்முடைய மனதின்
மனப்பான்மைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது காயின் பலியை செலுத்தும் போது எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல், எந்த ஒரு விசுவாசம் இல்லாமல், ஏதோ சிலவற்றை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பதாக அவன் செலுத்திருப்பான். ஆனால் ஆபேலோ விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த், நம்பிக்கையோடு கூட அந்த பலிகளை கொண்டு போய் செலுத்தினான். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யூதா நிருபம், இதுல ஒரே அதிகாரம் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 11ஆம் வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு என்றால் கள்ள உபதேசக்காரர்களை குறித்து வரிசையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யூதா. அப்படி சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினால் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாக்கி கெட்டு போனார்கள். இப்படி சொல்லி கொண்டு வரும்போது காயினுடைய வடிகளில் நடந்து, அப்போ காயினுடைய வடி எப்படிப்பட்ட வடியா இருந்தது என்றால் தீமையான வடியா இருந்தது. அவனுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை, அவனுடைய நோக்கங்கள் சரியாக இல்லை, அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனப்பான்மை சரியாக இல்லை. சுய நீதியில தேவனை பிரியப்படுத்தலாம் என்பதாக அவன் நினைத்தான். ஆனால் ஆபேலோ தேவனுடைய நீதி, அதாவது தேவன் மேல, தேவன் விசுவாசத்தினால் வருகிற நீதி மேல நம்பிக்கை வைத்து அந்த பலியை செலுத்தினான். அந்த காயினோ தன்னுடைய சுய நீதினாலே எப்படியாவது தேவனை திருப்திப்படுத்தலாம், இந்த கனிகள் எல்லாம் கொண்டு வந்தா தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார், அங்கீகரித்து விடுவார் என்பதாக தன் உள்ளத்துல அந்த சுய நீதி உடையவனா இருந்து அந்த வழியில அவன் தேவனை பிரியப்படுத்த முயற்சி பண்ணி கடைசியில் அங்கீகரிக்காமல் போய்விட்டான். அதனால் தான் முன்னறிந்து யூதா சொல்லுகிறார், காயினுடைய வடிகளில் பிற்பாடு பாருங்க ஆபேலை கொலை செய்து விடுகிறான். அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பைபிளை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். முதல் வரியை மாத்திரம் நான் அழித்து சொல்ல விரும்புகிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ ரைட்டா, ஒரு சரியான முறையில நீ செய்தானால் நான் உன்னை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக இப்படி நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இவன் சரியான முறையில அந்த காணிக்கை செலுத்தவில்லை. ஒரு ரைட் ஆட்டிடியூடோடு கூட, சரியான மனப்பான்மையோடு கூட, சரியான எண்ணங்களோடு கூட, சரியான ஒரு உள்ளத்தோடு கூட தேவன் மேல விசுவாசம் வைத்து நல்லது யோசித்து அவன் செலுத்தவில்லை. இதிலிருந்து அவனுடைய காணிக்கையை அவன் எப்படி செலுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனே இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆபேல் காயினுடைய இந்த சம்பவத்தை குறித்து யோவான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரைகள் நீதி உள்ளவளுமா இருந்தது நிமித்தம் தானே என்று யோவான் சொல்லுகிறார். தன்னுடைய கிரைகள் பொல்லாதவர்களா இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இது வேதம் சொல்லுகிறது, அதாவது காயனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருந்ததான். அப்போ அவனுடைய எண்ணங்களும் சரியில்லை, அவனுடைய கிரியைகள் ஆக்ஷன்ஸும் சரியில்லை, அவனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. அதனால ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். ஆபேல் காணிக்கை கொண்டு வரும்போது ரத்தம் சம்பந்தப்பட்ட, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, ரத்தம் சம்பந்தப்பட்ட பலியை அவன் கொண்டு வந்து செலுத்தினான். ஆனால் இந்த காயின் பூமி சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சபிக்கப்பட்டதா இருந்தது. ஏன்னா ஆண்டவரே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதாமை பார்த்து, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்போ ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அவர்கள் விழுந்து போன பாவத்தை நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருந்தது. சபிக்கப்பட்ட பூமியில் விளைந்த அந்த கனிகளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினான். எனவே ஆண்டவர் சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து இது கொண்டு வந்தபடினாலே அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். காரணம், இந்த பூமி சபிக்கப்பட்டுதான் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதோ ஊழியம் செய்வதோ எந்த காரியமா செய்கிறதா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தையோடு, விசுவாசத்தோடு, நல்ல ஆட்டிடியூடோடு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய கிரியைகள் தேவன் அங்கீகரிப்பார். ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கும்பொழுது அவன் செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்ப்பது கிடையாது. அவன் எந்த நோக்கத்தோடு அதை செய்கிறான், எந்த ஒரு எண்ணத்தோடு அதை செய்கிறான், எந்த ஒரு ஆட்டிடியூடோடு கூட, மனப்பான்மையோடு கூட அதை செய்கிறான் என்பதை கர்த்தர் பார்த்து நம்மை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். எனவே ஆண்டவருக்குள்ள எப்போதுமே நம்முடைய இதயம் செம்மையா இருக்கட்டும். செம்மையான இதயத்தோடு தேவனை சேவிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். God bless you.